வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் வித்தியாசமான ஒரு தொழிலை பார்க்க போகிறோம். அதுதாங்க இது. இப்போ நீங்கள் பார்க்குறது, இந்த வீடியோவில் பார்க்குறது சென்னாங்குனின்னு வாங்குங்க. சென்னாங்குனி இது ஒரு வகை மீனில் ஒரு வகை. இதை பார்த்திங்கன்னா காய வச்சு கடைகளில் விற்பாங்க. இதை வாங்கி இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்கக்கூடிய பொடியை தயார் பண்ணி பேக்கெட் போட்டு விற்பனை செய்து தினசரி நல்ல வருமானம் பெறலாங்க. இப்போ எப்படி தயார் பண்ணுறது என்பதை பார்ப்போம். முதல்ல இந்த பொடியை வானலில் இட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு மீடியம் சூடு, அதாவது அதிக சூடு இல்லாமல் மத்திய சூடில் வச்சு வறுக்கணுங்க. அடுத்தது பொட்டுக்கடலை, அது எவ்வளோ எடுத்துக்கிறோமே அதே அளவு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இது எப்படி தயார் பண்ணுறாங்கன்ற விவரம் தொடர்ந்து பாருங்கள். எமது கலர் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல பயனுள்ள விஷயங்களை தொடர்ந்து பதிவிட்டு வரேன். இதோட முழு ஃபார்முலா இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க. அதன் அளவெல்லாம் நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புட்டுக்கடலையை, உடைந்த கடலையை, வறுகடலையை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணுங்க. இதில் எண்ணெய்கள் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது நம்ம கமர்ஷியலாக தயார் பண்ண போகிறோம். எண்ணெய் பயன்படுத்தினாலே அந்த பொருள் சீக்கிரம் வீணாயிடும். இது ஈரம் போகிறதுக்கும் நல்லா சுவை தரத்துக்கும் வறுக்கிறோம். அடுத்தது மிளகையும் நல்லா வறுத்துக்கணுங்க. வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும். அப்போ தான் அது ஒரு நல்ல மணத்தை தரும். இது போன்று நல்லா வறுத்துக்கணுங்க. அடுத்தது சீரகத்தையும் போட்டு வாசனை வரும் அளவுக்கு வறுத்துக்கணும். எல்லாமே ஈரம் போக நல்லா வறுத்துக்கணுங்க. ஈரம் இருந்தால் தான் ஒரு தயார் பண்ணக்கூடிய உணவுப் பொருள்லாம் சீக்கிரம் வீணாயிடும். நல்லா சுவை தரக்கூடிய அளவுக்கு ஓரளவு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கணுங்க. ஏன்னா நம்ம கமர்ஷியலாக தயார் பண்ணணும்னா சுவை இருந்தால் தான் வாங்குவாங்க. இது பார்த்திங்கன்னா மத்திய தர மக்கள், ஏழை மக்கள், இவங்க விரும்பி உண்ணக்கூடியதுங்க இந்த சென்னாங்குனி இட்லி பொடி. இதை பாக்கெட் போட்டு நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க தொழிலில். ஆனால் அவங்க ஒரு குறுகிய ஏரியாக்களில் தான் விற்பனை செஞ்சு வருமானம் பெறுறாங்க. ஆனால் இதை தயார் பண்ணி ஒரு பிராண்டாக ஆக்கி பெரிய லெவலில் தயார் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கணிசமான நல்ல வருமானம் வருங்க. வெளிநாடுகளுக்கும் இது ஏற்றுமதி செய்யலாங்க. இந்தமாரி மிளகாவையும் வறுத்துக்கணுங்க. எண்ணெய் எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது. இதை தயார் பண்ணி இதுக்குன்னு உள்ள மிஷின் இருக்குங்க. அது பெரிய லெவலில் செய்கிறதா இருந்தால் செய்யுங்க. இல்லை ஆரம்ப நிலையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சியில் இதை பவுடராக அரைச்சிக்கலாங்க. இதில் வாசனைக்கு பெருங்காயமும் டேஸ்ட்டுக்கு உப்பும் இறுதியாக சேர்க்கணுங்க. இந்த சென்னாங்குனி இட்லி பொடியை கமர்ஷியலாக தயார் பண்ணி விற்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குங்க. இப்போ இதோட ஃபார்முலா வரும், பார்த்துக்குங்க. சென்னாங்குனியும் பொட்டுக்கடலையும் சம அளவு போட்டுக்கணும். மிளகு 25 கிராம், சீரகம் 25 கிராம், மிளகாய் 25 கிராம், பெருங்காயம் 10 கிராம், உப்பு தேவையான அளவு. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை நீங்கள் குறைத்து கொள்ளலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த தான் பயன்படுத்தக்கூடிய தேவையான மூலப்பொருட்கள். இதுதான் ஃபார்முலா. இந்த பவுட்ரு இட்லி தோசைக்கு அப்படியே எண்ணெய் ஊற்றாமல் சாப்பிடக்கூடியது, உடல் நலத்துக்கு ஆரோக்கியமானது, பக்க விளைவுகள் இல்லாதது. சென்னாங்குனி என்பது ஒரு மீன் வகை, கடலில் இருக்கக்கூடியது. பவர்ஃபுல்லானது இருக்குது, உடல் நலத்துக்கு நல்லது, சளிக்கு நல்லது. இந்தமாரி மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பவுடர் ஆக்கிட்டிங்கன்னா சூப்பராகிடுங்க. இதை உடனே நீங்கள் பயோ பிளாஸ்டிக் பேக் இப்போ போச்சுங்க பேக்கிங் பண்ணுறதுக்கு, அதில் போட்டு லேபிள் ஒட்டி நீங்கள் விற்றாலும் விற்றுக்கலாம்.
பாட்டில் அடைச்சி விற்றாலும் விற்கலாங்க. இது வந்து சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் அறிமுகமே படுத்தலை இது வரைக்கும் யாருமே. மளிகை கடையில் கூட இது இன்னும் வெளியில் வரல. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வருங்க. இது வந்து இந்த கருவாடு ஹோல்சேலாக கிடைக்கின்ற இதில் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே வீடியோ தமிழ் தொழிலில். இதுதாங்க அந்த இட்லி பொடி, பார்க்கறதுக்கு எப்படி நல்லா இருக்கு பாருங்கள். அந்த கருவாட்டு சந்தையில் விலை மலிவாக கிடைக்குங்க. கிலோ வந்து 60 ரூபா 70 ரூபாய்க்கு கிடைக்குங்க. இதை மொத்தமாக வாங்கி சுத்தப்படுத்திக்கணும். வறுத்து முதல்ல கொஞ்சம் புடைச்சிக்கணும். ஏன்னா அதில் தூசி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சுத்தப்படுத்தி தான் தயார் பண்ணணும். இன்றைக்கி நான் சொல்லியிருக்கும் இந்த தொழில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன தொழில் செஞ்சால் எப்படி வருமானம் பெறலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க குறைஞ்ச முதலீட்டில் இந்த தொழிலை செஞ்சு நிறைவான வருமானம் பெறலாம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.